ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ பொங்கல் வேறு வருது, அதுக்கான ஒரு குட்டி ஐடியாவும் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்துடலாங்க. இந்த மாதிரி நம்ம துணி காய போடுற கிளிப்பெல்லாம் வீட்டில் வச்சுருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கிளிப்பு இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. இது வந்து நான் யூஸ் பண்ணாமல் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கிற கிளிப்பு தான் இப்போ நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கேண்டலும் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கேண்டல் இல்லை அப்படின்னா குட்டியாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம வீட்டில் எப்போவும் மெழுகுவத்தி வச்சுருப்போம் இல்லையா? ஒரு சின்ன பழைய கடாயில் அந்த மெழுகுவத்தியை உருக்கிட்டு அதுக்கப்புறம் அதை இந்த மாதிரி ஒரு குட்டி பவுலுக்குள்ளே சேர்த்துட்டு ஒரு திரி வச்சு செட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த பின் எல்லாத்தையும் நான் செட் பண்ணிவிட்டேன். ஸோ வுட்டில் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை ட்ரை பண்ணாதீங்க. ஸோ ஏன்னா நம்ம மெழுகுவத்தி வந்து ஏற்றுவோம் இல்லையா? ஸோ அந்த டைமில் வுட்டாக இருந்ததுன்னா அது எரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் ஸ்டீலாக இருந்ததுன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த கேண்டலை வந்து நம்ம பற்ற வச்சிடலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவே ஒரு நைட் லேம்ப் மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட் டைமில் ஏற்றுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஒரு லுக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. ஸோ பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ செலவே இல்லாமல் இந்த மாதிரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பின்னு வச்சு கூட நம்ம இந்த மாதிரி ஒரு நைட் லேம்ப் வந்து ரெடி பண்ணிக்கலாம். பார்க்கவும் ரொம்பவே வந்து ஃபேன்சியாக இருக்கும். பாருங்கள், இதில் வந்து நீங்கள் பூ கூட வச்சு செட் பண்ணிக்கலாம். இன்னுமே வந்து அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாமந்தி, அதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டியாக வந்து பன்னீர் ரோஸ் வந்து எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அது வச்சு செட் பண்ணி பார்க்கலாம், இன்னும் வந்து எப்படி இருக்குது அப்படி பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் இந்த பூ வந்து வச்சு செட் பண்ணி பார்த்தேன். அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப வேறு லெவலில் இருந்தது. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பன்னீர் ரோஸ் மட்டும் நான் வந்து வச்சுருக்கேன். அப்படி இல்லைன்னா அந்த ரோஸோட பெட்டல்ஸ் எல்லாம் உதுத்து விட்டுட்டு கூட அந்த பின்னுக்கு நடுவில் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ கேண்டில் வந்து என்ன கலர் வேணாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். க்ரீன், பிங்க்கு, இந்த மாதிரி எந்த கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ லைட் ஆஃப் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ இதோட லுக் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக வந்து கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த டிப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு கிண்ணத்தில் அரிசி மாவு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வீட்டில் வந்து ரேஷன் அரிசி வந்து நான் அரைச்ச மாவு தான். ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பொங்கல் வருது இல்லையா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கலர் கலராக வந்து கோல மாவு வந்து வாங்குவீங்க. ஸோ செலவே இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு சூப்பராக கலர் கலராக எப்படி கோல மாவு வந்து நம்ம ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரேஷன் அரிசி வந்து ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. எடுத்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு வந்து கலர் மிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து இப்போ ஒரு பீட்ரூட் வந்து பாதி துண்டாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்கான கலர் இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அரிசி மாவு நீங்கள் அரைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம கலர் வந்து சேர்த்துட்டு திரும்பவும் வந்து நம்ம அரைக்கணும். ஸோ அதுக்காக இப்போ கொஞ்சமாக வந்து மஞ்சப்பொடி வந்து சேர்த்துருக்கேன். ஸோ நம்ம வந்து சமையலுக்கு சேர்க்குற மஞ்சப்பொடி தான். ஸோ அதையும் வந்து இந்த மாதிரி திக்காக சேர்த்து கரைச்சி வச்சுக்கலாம். இது வந்து ஆரஞ்சு கலர் கேசரி பவுடர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதையும் வந்து கரைச்சிக்கலாம். இப்போ வந்து க்ரீன் கலர் கேசரி பவுடர் வந்து எடுத்திருக்கேன். கேசரி பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து க்ரீன் கலரில் இருக்கிற புதினா, அதுக்கப்புறம் வேப்பிலை கூட எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு மிக்ஸி கப் எடுத்துக்கோங்க. ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு கற்பூரம் சேர்த்துருக்கேன். ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம க்ரீன் கலர் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சேர்த்து அரைச்சி பாருங்கள். கலர் வந்து வேறு லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள். இன்னும் உங்களுக்கு டார்க்காக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சேர்க்குற லிக்விடு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி மாவையும் வந்து பார்த்துக்கோங்க. மாவு வந்து நீங்கள் பச்சரிசி அரைக்கும் போது கொஞ்சம் கொரப்பாக தான் அரைச்சி எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம இன்னொரு தடவை அரைக்கும் போது அது கரெக்டாக வந்துடும். மாவு அரைச்சதுக்கு பிறகு கொஞ்சம் ஈரமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுட்டு லைட்டாக வந்து வறுத்து விட்டுருங்க. அந்த மாவு வந்து லைட்டாக சூடு ஏறினா மட்டும் போதும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு கோலம் வந்து மாவில் வந்து போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்து வீட்டில் இருக்கிற பழைய டீ வடி வச்சு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டியாக வந்து ஒரு பூ போட்டிருக்கேன். ஸோ நான் வந்து என்னோடய கோலம் வந்து இந்தளவுக்கு தான் நான் போட்டிருக்கேன். ஸோ கோலம் நல்லா இல்லை அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சூப்பராக வந்து கோலம் போடுறவங்க கூட இருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இந்த டிப்பு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பொங்கலுக்காக வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வேறு லெவலில் இருக்கும். செலவு இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்களை வச்சு நம்ம கலர் கலராக வந்து கோலப்பொடி ரெடி பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணோம் இல்லையா போன டிப்பில், இந்த கேண்டில் வச்சு நம்ம ஏற்றி பார்க்கலாம் எப்படி இருக்குது லுக் அப்படின்ட்டு. இந்த டிப்பு நான் எங்கே ட்ரை பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிச்சனோட கவுண்டர் டாப்பில் தான் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து பிளாக் கலர் டைல்ஸ் அப்படிங்கிறதுனால அதில் வந்து போடும்போது நல்லா எடுப்பாக காமிக்கும். ஸோ அதனால தான். ஸோ பாருங்கள், அந்த கேண்டிலும் வந்து எடுத்து வச்சதுக்கு பிறகு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த டிப்பு பார்க்கலாம். இப்போ இந்த பனி டைமுக்கு பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இருமல், சளி, தொண்டை வலி இதெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக வந்து சூப்பரான ஒரு டீ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நான் இஞ்சி ஆல்ரெடி வாங்கிட்டு தோல் சீவி குட்டி குட்டியாக கட் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பாக்ஸில் போட்டுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க அப்படின்னா எத்தனை மாதத்துக்கு வேணாலும் நீங்கள் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாவே இருக்கும். இப்போது 2 பேருக்கு வந்து போடுறதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன மிக்ஸி கப்பில் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து 2 பேருக்கான அளவு. ஒரு ஏலக்காய் வந்து சேர்த்துருக்கேன், 2 கிராம்பு சேர்த்துருக்கேன், ஒரு சின்ன துண்டு வந்து பட்டை சேர்த்துக்கலாம். இது வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து எனக்கு வந்த பட்டை. ஸோ ரொம்ப ரொம்ப வாசமாக இருக்கும் அது. ஒரு சின்ன துண்டு சேர்த்தால பிரியாணிக்கு கூட அவ்வளோ தூக்கலாக இருக்கும் வாசம். ஸோ அதில் வந்து ஒரு சின்ன துண்டில் 2 துண்டு வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம நல்ல கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா இதை அரைக்கும் போதே ரொம்ப வாசமாக இருந்தது. ஸோ இப்போ வந்து ஒரு 2 பேருக்கு டீ போடுறதுக்கான அளவுக்கு தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி சூடானதுக்கு பிறகு நம்ம அரைச்ச மசாலா பொடியை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கொதித்து அதில் இருக்கிற சாறு எல்லாம் இறங்கட்டும். இப்போ தேவையான அளவுக்கு டீ தூள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ டீ தூளில் இருக்கிற கலர் நல்லா இறங்குனதுக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு பால் வந்து சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா பனங்கற்கண்டு நான் சேர்த்துருக்கேன். ஸோ இருமல், சளி, தொண்டை வலிலாம் இருக்கும்போது இந்த மாதிரி பனங்கற்கண்டு சேர்த்து இந்த மாதிரி வந்து டீ போட்டு குடிச்சு பாருங்கள். தொண்டைக்கு ரொம்ப இதமாக இருக்கும். தொண்டை வலியும் வந்து சீக்கிரத்தில் குறைஞ்சிரும். நல்ல காரசாரமாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம வீட்டில் குழிப்பணியார பாத்திரம் வந்து அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? குழந்தைங்களுக்காக அடிக்கடி இதில் வந்து ஸ்நாக் பண்ணி கொடுப்போம். இதில் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எண்ணெய் பிசுக்கு வந்து ஜாஸ்தியாகவே இருக்கும். ஸோ அதுக்காக வந்து அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் வந்து போயிட்டு நல்லா ஷைனிங்காக எப்படி ஆக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிற பேஸ்ட் வந்து எடுத்துக்கோங்க. எந்த பேஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே தான். ஸ்டீல் ஸ்க்ரப்பர்லாம் போட்டு கழுவிடாதீங்க. இந்த மாதிரி வந்து க்ரீன் கலர் ஸ்க்ரப்பர் இருக்கும் இல்லையா? ஸோ அது வச்சுட்டு இந்த மாதிரி தேய்ச்சி கொடுங்க. இந்த மாதிரி தேய்க்கும் போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிடிச்சிருக்கிற எண்ணெய் கரை எல்லாமே போயிடும். இதை வந்து நீங்கள் தோசைக்கல்லில் கூட ட்ரை பண்ணலாம். தோசை வரல அப்படின்னும் போது இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா தோசை நல்லாவே வரும். ஸோ சைடில் எல்லாமே வந்து இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துருங்க. இந்த மாதிரி தேய்க்கும் போது அதில் ரொம்ப விடாப்பிடியாக பிடிச்சிருக்கிற எண்ணெய் கரை எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக ரிமூவ் ஆகிட்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம ஒன்ஸ் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி கத்திரிக்காயெலாம் நம்ம வந்து கட் பண்ணி பொரியலுக்கு, சாம்பாருக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நீங்கள் கத்திரிக்காய் கட் பண்ணும்போது அதை வந்து நம்ம கட் பண்ணி போடுறோம் இல்லையா தண்ணி, அந்த தண்ணியில் ஒரு சின்ன கப்பில் ஒரு 1/4 கப் அளவுக்கு இல்லைனா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து பால் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து பால் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களோட கத்திரிக்காய் வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் கலர் வந்து மங்கவே மங்காது. இந்த டிப்பு வந்து நீங்கள் வாழைத்தண்டு வந்து கட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதுவும் வந்து ட்ரை பண்ணலாம். வாழைத்தண்டு உங்களுக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே நீங்கள் இந்த பால் போட்ட தண்ணியில் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் கலர் உங்களுக்கு சுத்தமாக வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணும்போது இந்த பாலில் இருக்கிற கத்திரிக்காயை எடுத்து இன்னும் 2 தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி ஆப்பிள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்தில் டக்குனே வந்து கலர் மாறிடும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு ஒரு கொஞ்சோண்டு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ உப்பு சேர்த்துட்டு இந்த ஆப்பிளை கட் பண்ணிவிட்டு அந்த உப்பு தண்ணியில் வந்து சேர்த்துடுங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களோட ஆப்பிள் வந்து கலர் மாறவே மாறாது. குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் ஸ்நாக் கொடுத்து விடுவீங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்து அனுப்பும்போது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து அதுக்கு பிறகு நீங்கள் பாக்ஸில் போட்டு வந்து கொடுத்து அனுப்புங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கலர் வந்து சுத்தமாக சேஞ்ச் ஆகாது. ஸோ உப்பு தண்ணியில் சேர்க்கறதுனால ஆப்பிளோட டேஸ்ட் மாறுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இன்றைக்கி நான் ஷேர் பண்ண எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள் எதுனா இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு நல்ல பதிவோடு நான் உங்களை திரும்பவும் மீட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.